கீழடி பத்தி இப்ப நெறைய பேச்சு வரதுனால, நம்ம கீழடி பத்தி கொஞ்சம் பேசலாம். என்ன நடக்குதுன்னா, கீழடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி, தமிழ் சங்க இலக்கியங்கள் வாசிக்கிறது உண்டு. நெறைய பேர் படிச்சது உண்டு. ஆனா, சங்க இலக்கியங்களுக்கு சம்மந்தமான எவிடன்ஸோ, இல்ல நம்மளால எதையுமே பார்க்கக்கூடிய விஷயமா எதுவுமே அமையாமவே ரொம்ப வருஷம் இருந்தது. அது இருக்கிறதுலாம் உண்மையா? இல்ல புனைகதையா? அப்படிங்கிற சந்தேகம் கூட நெறைய பேர் ஆசிரியர்களே எழுப்பியிருக்காங்க. உரையாசிரியர்களே நெறைய பேரு மாடர்ன் டைம்ஸ்ல எழுதுறவங்க அத வந்து கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா இருக்குமா? இத்தனை யானைகள குடுத்துருப்பாங்களா? அப்படிங்கிற மாரியான கேள்விகள் எல்லாம் எழுந்தது. ஆ நம்மலாம் ஸ்கூல்ல படிக்கிறப்ப கூட இந்த இந்த சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா, கீழடி கிடைச்சதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள்ல இருக்கிறது சொல்லப்படுற அ நகரங்களாகட்டும், அந்த வாழ்க்கை முறையாகட்டும், அதோட உண்மைகள் வந்து வெளிக்கொணர்ந்து அ ஒரு 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 டெஃபினட்டா இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஒரு களத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டு ஒண்ணு இருக்கு. கலித்தொகை அப்படின்ற ஒரு சங்க இலக்கிய நூல் இருக்கு. அந்த கலித்தொகையில 136வது பாடல். இது வந்து நல்லந்துவனாருங்கிற ஒரு புலவர் எழுதின ஒரு பாட்டு. இந்த பாட்டுல வந்து தலைவன், தலைவி பாடல் தான் அதுவும். அவங்க அவங்கக்குள்ள நடக்கிற விஷயங்கள் பத்தி பேசுறது. இதுல தலைவியோட மகிழ்ச்சிய பத்தி சொல்ற இடங்கள்ல, அவங்க வந்து அ தாயம் விளையாடும் பொழுது தாயம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு விளையாடுற இந்த விளையாட்டு தான். அந்த விளையாட்டுல 10 விழுந்தா, தாயக்கட்டையில 10 விழுந்தா, அந்த 10 விழுந்தவர்கள் போல மகிழ்ந்தார்கள் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் ஆ தாயத்துல தோற்றவர்கள் போல அவங்க சோகம் இருந்ததையும் மென்ஷன் பண்றாங்க. இதுல என்ன விஷயம்னா, ஆ கீழடிக்கு முன்னாடி எத்தனையோ இப்போ உரையாசிரியர்கள் அதாவது ம் ச சங்க இலக்கிய நூட்களுக்கு அ எக்ஸ்ப்ளனேஷன் மாரி எழுதுறாங்க இல்லையா? அவங்க தான் உரையாசிரியர்கள்னு சொல்லுவோம். அது பாட்டா இருக்கும். அந்த இதுக்கு வந்து மொ நம்மளுக்கு புரியிற மாரி எழுதி சொல்றவங்க தான் உரையாசிரியர்கள். அவங்க சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, "10 உருவம் பெற்றான்" அப்படிங்கிற அந்த லைன பார்த்துட்டு அவங்க இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, 10 அப்படிங்கிறது அ நம்ம மாடர்ன் டைஸ் நம்ம நீல வடிவம் இருக்கிற அந்த தாயத்த தான் இப்போ உபயோகப்படுத்துவோம். இந்த தாயம் விளையாடுறப்ப. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து 0ன்னு சொல்லிக்கலாம். 1, 2, 3 இருக்கும். ஏன்னா 4 ஃபேஸ் தான் இருக்கும் அதுக்கு. 4 ஃபேஸா தான் இருக்கும். இந்த லாங்கர் டைஸுக்கு 4 ஃபேஸஸ் இருக்கும். அப்ப 0, 1, 2, 3 இருக்கும். இதுல வந்து 10 உழுகுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 10ங்கிற நம்பர் உழுகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2 டைஸ்ல சேர்த்து. 0, 0 இருக்கும். 1, 2, 3 இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 + 3 6 வரலாம். ஓகே. ஆனா 10 வர வாய்ப்பே இல்ல. எப்ப 10 வந்து விழுகும் அப்படின்னு சொன்னா, கியூபாய்டல் டைஸா இருந்து 6 பக்கம் இருக்கு. 6 முகம் இருக்கிற அ டைஸ் இருந்துச்சுன்னா, பகடை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, 1, 2, 3, 4, 5, 6 இருக்கும். 6 சைடு இருக்கிறதுனால, அந்த 6, 6 12 வரும். 5ம் 5ம் சேர்த்தா 10 வரும். சரிங்களா? ஸோ 10 விழுகிறதுக்கான வாய்ப்பு வந்து கியூபாய்டல் டைஸ்ல இருக்கும். ஆனா, நீங்க இப்ப பிரசன்ட் டே தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நம்ம கியூபாய்டல் டைஸ் வந்து கிராமங்கள்லயோ, இல்ல நம்ம இந்த தாயம் விளையாடுறப்பவும் அப்படி யூஸ் பண்ணவே மாட்டோம். லாங்கர் டைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அந்த மாரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ உரையாசிரியர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த 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 இடத்துல கலித்தொகைக்கு உரை எழுதுறப்ப 10 விழுந்தது அப்படின்னு தான் அந்த கலித்தொகை பாடல் சொல்லுது. ஆனா அவங்க உரை எழுதும் பொழுது, அ இது வந்து 0, 0 விழுந்தா நம்ம இப்ப 12ன்னு சொல்றோம். ஓகேங்களா? 0, 0 2ம் சேர்ந்து விழுந்துச்சு. தாயத்துல அப்படின்னா நம்ம 12ன்னு சொல்றோம். அந்த 12க்கு பதிலா 10ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, கீழடியிலயும் சரி, சிந்து சமவெளி நாகரிகத்திலயும் சரி, நமக்கு 2 டைஸும் கிடைக்குது. கியூபாய்டல் டைஸும் கிடைக்குது. கியூபாய்டல் டைஸ்ல வந்து 5ம் 5ம் விழுந்தா 10 விழுகும் அப்படிங்கிறது தான் சான்று. இப்ப தான் நம்ம இலக்கியத்த மாத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்ம தவறாவே வாசிச்சுட்டு இருந்தோம். இலக்கியத்துல இன்னிக்கு கரெக்ட்டான எவிடன்ஸ் வச்சு நம்மளால கரெக்ஷனும் பண்ண முடியுது. 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட்டும் பண்ணுது. 10 விழுகும் அப்படிங்கிறது உண்ம. இன்னைக்கு நம்ம 0, 0 விழுந்தா, அத வந்து மேக்ஸிமம் எண்ணிக்கையா இருக்கக்கூடிய 6 + 6 12 ஓகே. 12 விழுகுதுன்னு சொல்றோம். நம்ம 0, 0 வந்து ஏன் வந்து 8ன்னு சொல்லல? ஏன் வந்து 6ன்னு சொல்லல? ஏன் வந்து
10ன்னு சொல்லல, 12ன்னு சொல்றோம் அப்படின்னா, 00 விழுங்கும்போது மேக்ஸிமம் நம்பர். நம்மளுக்கு 12 தான் மேக்ஸிமம் நம்பருங்கிறது நம்ம மீள் நினைவா நம்ம மெமரியில இருக்கு. அதை கனெக்ட் பண்ணி நம்ம இன்னிக்கும் 12ன்னு சொல்றோம். அதே சமயம் கலித்தொகையில ஏன் அவங்க 12ங்கிற இத மென்ஷன் பண்ணாம 10 மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சரியா தெரியல. ஆனா 10 விழுகிற டைஸ் வந்து கீழடியில கிடைக்குது. சரிங்களா? ஸோ இது 2யும் பொருத்தி பார்க்கும் பொழுது, அ ஆ ஏற்கனவே இருக்கிற இலக்கியம், ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், இத்தன வருஷமா நம்ம படிச்சுட்டு வந்த விஷயம், இன்னிக்கு ஆர்க்கியாலஜில நிலத்துல தோண்டி எடுத்து நம்ம கண்ணுக்கு நேரா பார்க்க முடியுது. எவிடன்ஸும், இலக்கியமும் கனெக்ட் ஆகுது. இந்த ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயமா மாறுது. இதுவரைக்கும் இலக்கியத்துக்கு நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்காம இருந்து, இன்னைக்கு எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. மேலும், மேலும் நம்மளுடைய வரலாற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ஒரு புதுவிதமான ஒரு பார்வையில நம்மளால பார்க்க முடியுது. என்னைக்குமே எவிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இலக்கியத்த வந்து ஆ உண்மையா, பொய்யா அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல முடியும். இன்னைக்கு ஏன்னா கற்பனையாவும் நம்மளால எழுத முடியும் இல்லையா? இப்ப ஹாரி பாட்டர் அப்படின்னு நம்ம எங்கேயாச்சும் போய் லண்டன்ல தேடுனோம்னா கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா ஹாரி பாட்டர் கற்பனையான கதை. அந்த மாரி இலக்கியத்த கூட எழுதி வச்சிடலாம். ஆ ஆனாலும் எழுதும்பொழுது அந்த வாழ்க்கை முறை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உவமைக்காக இருந்தாலும், இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வந்துட்டு நம்ம ரியலிசமாவும் எழுதுவோம். அந்த ரியலிசம்ல எவ்வளோ ட்ரூத் இருக்கு, அந்த வாழ்க்கை முறையில எவ்வளோ உண்மைகள் இருக்கு, எது வந்து நடந்தது, எது நடக்கல அப்படிங்கிறது எல்லாமே ஆர்க்கியாலஜி இந்த மாரி விஷயங்கள் மூலமா தான் நம்மளால எடுத்து பார்க்க முடியும். இந்த 2 விஷயம் மிக அழகாக பொருந்தியது கீழடியில பொருந்தியிருக்கு. இந்த அ கனசதுர பகடை, கியூபாய்டல் டைஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பா மாறுது. அ நம்ம வரலாறு நம்மளுக்கு மேலும், மேலும் அ புரிய ஆரம்பிக்குது. இந்த புரிதல் வந்து இன்னும் அதிகம் தான் ஆகும் வரப்போற வருடங்கள்ல. ஏன்னா மேலும் அகழ்வாராய்ச்சிகள் நடக்கும். இன்னும் நெறைய விஷயங்கள நம்ம வெளியெடுத்து, இன்னும் நம்மளுடைய வரலாறோட ஒரு புரிதல் வந்து ரொம்பவே அதிகமாக தான் போகுது. நாம எங்கேருந்து வந்தோம்? என்ன நடந்துச்சு? அப்படின்னு தெரியிறது, நம்ம எங்க போகப்போறோம்? எப்படி போகணும் அங்க? அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்த வழி தெரியாம இருந்தோம்னா, நம்ம போகிற இடத்துக்கு போற வழி சரியா? அப்படின்னு தெரியாமலே போயிரும். இது வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்லயும் இப்படிதான். ஒரு சமூகத்துக்கான ஒரு வாழ்க்கை முறையும் இப்படிதான். ஒரு தேசத்துக்கான வாழ்க்கை முறையும் அப்படிதான். அதனால நம்ம உண்மைய கண்டறிய வேண்டிய அவசியம் ரொம்ப, ரொம்ப முக்கியமானது. அப்பதான் நம்மளுடைய திறமைகளும் நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய அ ஒரு மாரி ஒரு பெருமிதத்துக்கு மேலயும் கட்டமைக்கலாம். அது ஒரு விஷயம். அ அ பெருமிதம் வந்து ஆணவமா மாறிறக்கூடாது. ஆ ஆணவமா மாறாம, அந்த பெருமிதத்தோட நம்ம இதனால தான் இங்க வந்திருக்கோம். இதெல்லாம் நடந்துச்சு. இப்படி வாழ்ந்தோம், இப்படி விழுந்தோம். இப்ப நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகணுங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சின்னு நினைக்கலாம். சரிங்களா? அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி போய் சேரணும்? எந்த வ பழைய காலத்துல இருந்த மாரி அ இருக்காம, இன்னும் பெட்டரா எப்படி அந்த இடத்துக்கு போய் நம்மளால சேர முடியும்? எப்படி ஒரு சமூகமா ஒரு மேம்பட்டு வாழ முடியும்? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு, அ இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல அ இன்னும் அகழ்வாராய்ச்சி நடக்க நடக்க நம்மளுக்கு புரிபடும். நன்றி. வணக்கம்.